வணக்கம். ஒரு சிறந்த லீடர்னா என்னன்னு நாம நினைக்கிறோம். அது வெறும் பதவிதானா? இல்ல அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயமா? இல்லவே இல்ல. உண்மையான தலைமை பண்புங்கிறது மத்தவங்களோட ஆழமா கனெக்ட் ஆகிறதுல தான் இருக்கு. நாம இங்க பேச போறது வெறும் தியரி பத்தி இல்ல. ஒரு நீடித்த பாரம்பரியத்தை உருவாக்குற கலைய பத்தி. வாங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாருமே நல்ல எண்ணத்தோட தான் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம். ஆனா ஒரு சூப்பரான லீடரா வரதுக்கு அந்த நல்ல எண்ணம் மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. ஏன்னா உண்மையான தலைமைங்கிறது நான் சொல்றத செய்யு கட்டளையிடுறதுலேருந்து வரதில்ல. அது மொத்தவங்களோட இயல்பா இணையறதுலேருந்து தான் உருவாகுது. அது எப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். லீடர்ஸ் பொதுவா செய்யற முதல் தப்பு என்ன தெரியுமா? அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, நல்ல எண்ணங்கள் இருக்கும். ஆனா தங்களையும் அறியாம மக்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருப்பாங்க. ஆனா ஒரு உண்மையான லீடர்ஷிப் அப்படி இல்ல. அது சமுதாயத்தோட ஒரு பகுதியா அவங்களோட பின்னி பிணைஞ்சு செயல்படுறது. இந்த ரெண்டு அப்ரோச்சுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, 2 வகையான தலைவர்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் தனிச்சு நிக்கிற லீடர். அவங்க நல்லவங்களா இருக்கலாம், ஆனா அவங்கள சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் இருக்கும். உறவுகளே இல்லாத இடத்துல எப்படி வளர்ச்சி வரும் சொல்லுங்க? இன்னொரு பக்கம் மக்களோட மக்களா ஒரு மரத்தோட வேர் மாதிரி பிணைஞ்சிருக்கிற ஒருங்கிணைந்த தலைவர். அங்க பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கும், எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வளருவாங்க. இந்த மாதிரி மக்களோட ஒருங்கிணைஞ்சு இருக்கிறத பத்தி ஒரு பழங்காலத்து ஞானம் ரொம்ப அழகா சொல்லுது. இதுதான் உண்மையான தலைமை பண்போட ஆணி வேறுனே சொல்லலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? பகவத்கீதையில இருந்து வர்ற இந்த பவர்ஃபுல்லான வரி நம்ம பேசிட்டு இருக்கிற ஒருங்கிணைந்த தலைமைக்கு சரியான விளக்கம் கொடுக்குது. அதாவது ஒரு தலைவர் எப்படி இந்த உலகத்தால பாதிக்கப்படாம அதே சமயம் இந்த உலகத்தையும் பாதிக்காம ஒரு இணக்கமான உறவுல இருக்கணும்னு இது காட்டுது. இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு சிறந்த தலைவரோட இருப்பு அந்த டீம்ல ரொம்ப இயல்பா ஒரு தடையே இல்லாம இருக்கணும். அவங்க அங்க இருக்கிறது யாருக்கும் ஒரு பாரமாவோ இல்ல தொந்தரவாவோ தெரியக்கூடாது. இதுதான் உண்மையான ஒரு இணக்கமான ஒருங்கிணைப்புன்னு சொல்றது. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது? இதோ சில சிம்பிளான வழிகள். மக்கள் கிட்ட நெருக்கமா பழகுங்க. அவங்களோட சும்மா அரட்டை அடிங்க, ஜோக் பண்ணுங்க. ஒரு பாசிட்டிவான ஒர்க் கல்ச்சரை உருவாக்குங்க. சுத்தி இருக்கிறவங்களோட சந்தோஷமா இருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு தலைவரை உண்மையிலேயே மக்களோட இணைச்சு பெரிய மாற்றங்களை உருவாக்கும். ஓகே, ஒரு தலைவர் இப்போ மக்களோட கனெக்ட் ஆயிட்டாரு. அடுத்த ஸ்டெப் என்ன? அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும். ஆனா நிறைய தலைவர்கள் இங்க தான் ரெண்டாவது பெரிய தப்ப பண்றாங்க. மக்களோட நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்காம தன்னோட ஐடியாஸை மட்டும் உயரமான இடத்துல இருந்து திணிக்க பார்ப்பாங்க. இந்த ரெண்டு அப்ரோச்சுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உயரத்துல இருந்து பேசுற தலைவர் அவரோட அறிவார்ந்த கருத்துக்களை மட்டும்தான் சொல்லுவாரு. ஆனா ஒரு சிறந்த தலைவரோ முதல்ல மக்களோட மனநிலைய, அவங்களோட பல்ஸ தெரிஞ்சுப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க எதை கேட்க தயாரா இருக்காங்களோ அத பத்தி பேசுவாரு. இந்த பழமொழி எவ்ளோ கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? உங்க பேச்சு எவ்ளோ அறிவா, எவ்ளோ சூப்பரா இருந்தாலும் சரி, அத கேட்கறதுக்கு மக்கள் தயாரா இல்லன்னா என்னாகும்? ஒரு பிரயோஜனமும் இல்ல. அது சிவிடன் காதுல சங்கு ஊதுன மாதிரி தான், வீணா போயிடும். இதை நாம நல்லா மனசுல வச்சுக்கணும். மக்களோட உண்மையான மனநிலையை வெறும் ரிப்போர்ட்ஸை படிச்சு தெரிஞ்சுக்கவே முடியாது. அதுக்கு ஒரே வழி நேரடியா அவங்க கிட்ட பேசி அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறத மட்டும்தான். சரி, ஒரு தலைவர் மக்களோட இணைஞ்சுட்டாரு, அவங்க சொல்றத கேட்கறாரு. அடுத்த கட்டம் என்ன? அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது. ஆனா இங்க தான் மூணாவது மற்றும் கடைசி ஒரு ட்ராப் வருது. ஒரு தலைவர் ரொம்ப அர்ப்பணிப்போட எல்லா வேலையும் தானே இழுத்து போட்டு செஞ்சு தன்னோட டீமோட வளர்ச்சியை தடுக்கிறது. இந்த பிரச்சனைக்கு ஒரு நபர் கழகம்னு பேரு. அதாவது ஒன் மேன் இன்ஸ்டிடியூஷன். ஒரு தலைவர் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கும்போது அது நல்ல நோக்கத்துல செஞ்சா கூட அந்த அமைப்போட மொத்த வளர்ச்சிக்கும் அது ஒரு பெரிய தடையா மாறிடும். இதனால என்னென்ன விளைவுகள் வரும் தெரியுமா? இதனால வர்ற விளைவுகள் ரொம்பவே ஆபத்தானது. முதல்ல அந்த தலைவர் இல்லாம அந்த அமைப்பே செயல்படாதுங்கிற ஒரு நிலைமை உருவாகிடும். ரெண்டாவது, அதைவிட மோசமா டீம்ல இருக்கிற மத்தவங்களோட வளர்ச்சி சுத்தமா நின்னுடும். ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இதை விட பெரிய பின்னடைவு வேற என்ன இருக்க முடியும்? இந்த ஒரு நபர் கழகம் பிரச்சனைக்கு லாவோத்சேவோட இந்த ஞானம் ஒரு சரியான தீர்வு சொல்லுது. ஒரு புத்திசாலியான தலைவர் எல்லாத்தையும் நானே செய்றேன்னு திருப்தி அடைய மாட்டாரு. அதுக்கு பதிலா மத்தவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி அவங்க வளரத பார்த்து தான் உண்மையான வெற்றியை காண்பாரு. இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒரு தலைவர் தனக்கு பின்னாடி எதை விட்டுட்டு போறாரு? அவரோட தனிப்பட்ட சாதனைகளையா? இல்லவே இல்ல. அவர் மத்தவங்க மேல ஏற்படுத்துற ஒரு நீடித்த தாக்கம் தான் முக்கியம். அதுதான் உண்மையான அழியாத மரபு. இந்த உண்மையான மரபை உருவாக்குற தலைவர் எப்படிப்பட்டவராயிருப்பாரு? லாவோத்சேவோட இந்த வார்த்தைகள் அதை அழகா சொல்லுது. ஒரு சிறந்த தலைவர் புகழுக்காகவோ பெருமைக்காகவோ வேலை செய்ய மாட்டாரு. அவரோட கவனம் அதைவிட ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயத்துல இருக்கும்.
அப்போ ஒரு கனெக்டடான லீடருக்கு கிடைக்கிற உண்மையான பரிசு என்ன? அது பட்டமோ பாராட்டோ இல்ல. அது தன்னோட டீம்ல இருக்கிறவங்கள உயர்த்தி விட்டு அவங்களோட வளர்ச்சியையும் வெற்றியையும் தூரத்திலேருந்து பார்த்து சந்தோஷப்படுறதுல கிடைக்கிற அந்த ஆத்மார்த்தமான மகிழ்ச்சி தான். இப்போ கடைசியா நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இதுதான். ஒரு லீடரா உங்க கவனம் உங்க புகழ வளர்க்கறதுல இருக்கா, இல்ல உங்கள சுத்தி இருக்கிறவங்களோட வளர்ச்சியை வளர்க்கறதுல இருக்கா? இந்த கேள்விக்கான பதில் உங்க கையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க.